ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே பச்சரிசி குருணை பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதை குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இது கஞ்சி மாதிரி வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு நிறைய தண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டுருங்க. கஞ்சி மாதிரி நல்லா வெந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வெந்துடுச்சு. கஞ்சி மாதிரி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நல்லா தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி லைட்டாக கொதி வரும்போது நம்ம இதுக்கு மேலே ராகி மாவு போட போகிறோம். நான் ராகி மாவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு கிடையாது. ராகி வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு தான் இது. 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேலே போட்டுட்டு தண்ணி இந்த மாதிரி கொதி வரணும். நல்லா கொதி மாவு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வரும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கலரணுன்னா அந்த கட்டிலாம் எதுவுமே இருக்காது. நல்லா ஃபுல்லாக கலந்துடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாவு நல்லா உள்ளே போய் தண்ணியில் ஃபுல்லாக ஊறிடுச்சு, சுடு தண்ணியில். இப்போ இந்த டைமில் கைவிடாமல் நல்லா கிளறிடணும். அப்போ தான் உள்ளே எதுவுமே கட்டி இருக்காது. இந்த டைமில் லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இனி நம்ம இதில் உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது குக்கரில் இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப டைம் ஆகும்லாம் கிடையாது. கஞ்சி பச்சரிசியில் கஞ்சி மாதிரி வச்சுட்டு மாவு போட்டு கிளறினா ஒரு 15 மினிட்ஸ்லேயே களி நம்ம ரெடி பண்ணிடலாம், ராகி களி. இந்த டைமில் தான் நான் உப்பு போட போகிறேன். உப்பு அளவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சீக்கிரமே செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மாவு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு பார்க்கும்போது கையில் மாவு ஒட்டாது. அப்படி சப்போஸ் மாவு வேகலைன்னா கண்டிப்பாக கையில் ஒட்டும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு, நமக்கு கையில் எதுவுமே ஒட்டலை. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃபேனுக்கு கீழே ஃபுல்லாக ஆற வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம், ஓரளவுக்கு லைட்டான சூடில் ஆடினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தனியாக வச்சுருவோம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு நான் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். கரண்டியில் எடுத்துகிட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு கையில் போட்டிங்கன்னா சூடு கையில் உங்களுக்கு அவ்வளோவா சூடு பிடிக்காது. ஈஸியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி தொட்டு நல்லா உருண்டை பிடிக்கும்போது நல்லா இறுகிக்கும். நம்ம பச்சரிசி போடுறதுனால ரொம்ப கொல கொலன்னு இருக்காது. ஓரளவுக்கு பச்சரிசி போட்டாவே நல்லா இறுகி தான் வரும். ராகி களி செய்யும்போது பச்சரிசி தான் சேர்க்கணும். இப்போ ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கோம். அதுதான் இதோட சைட் டிஷ். நம்ம களிக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறோம். களி தொட்டு சாப்பிட்றதுக்கு அதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். ஆற கெட்டியாகிடும். களி கூட இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.